எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. Praise the Lord. எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவர் நம் மத்தியில் வருகிறார். சர்வ வல்லமுள்ள தேவன்தான், சர்வ வியாபி, சர்வ ஞானி. ஆனாலும் அவருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் அவரை ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் வந்து விடுகிறார். அதனால தான் அவருக்கு பெயர் சர்வ வியாபி. இன்றைக்கும் நீங்களும் நானும் ஆராதிக்கும்படி வந்திருக்கின்றோம். ஆராதனை நாயகன், ஆராதிக்க அவரை தவிர வேறு எவருமே கிடையாது. அவரை தான் நாம் ஆராதிக்க வேண்டும். அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். 150ஆம் சங்கீதம். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise ye the Lord. அதுதான் அல்லேலூயா. அந்த அல்லேலூயாவை பாட 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 அல்லல்கள் நீங்கும். பரலோகத்திலே அந்த ஒரு சத்தம் தான் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கின்றோம். அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தார்கள். யூனிவர்ஸ் லாங்குவேஜில் இது ஒன்று மாறாதது. மொழிகள் பல இருப்பினும் அல்லேலூயா மட்டும் ஒரே ஒரு மொழிதான். அதில் பாட்டை பாடி
ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். வாரீங்களா என் கூட சேர்ந்து? அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா நேசர் இயேசுவை, இன்றும் என்றும் வாழ்த்தியே நாம் வணங்கிடுவோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. நல்ல கைகளை தட்டி பாடுங்கள். பாவ சாபம் ரோகம் யாவும் நீக்கினவரை, அல்லும் பகலும் இடைவிடாமல் ஆராதிப்போமே, ஆராதிப்போமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. துன்பம் துக்கம் துயரம் யாவும் போக்கினவரை, தூயாதி தூயவரை துதித்திடுவோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. உண்ண உணவு கொடுத்தவரை துதித்திடுவோமே, உடுக்க உடை அளித்தவரை துதித்திடுவோமே, துதித்திடுவோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. பாடுங்க. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. கர்த்தாதி கர்த்தரையே துதித்திடுவோமே, ராஜாதி ராஜனையே வாழ்த்திடுவோமே, வாழ்த்திடுவோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் தட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. இந்த பாட்டை நீங்க எல்லாம் உட்கார்ந்து பாடினா சரிபடாது. கொஞ்சம் எழுந்து நின்று தான் பாடுங்க. முடியாதவங்களை விட்டுருவோம், முடிஞ்சவங்க எல்லாம், குறிப்பாக வாலிப பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து நல்ல சந்தோஷமா இந்த பாடலை கைகளை கொட்டி பாடுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. உண்ண உணவு கொடுத்தவரை ஆராதிப்போம். நிறைய தேசங்கள் பஞ்சத்தில் அவர்கள் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் வேதனைப்படும் பொழுது 3 வேளையும் நமக்கு நல்ல உணவு கிடைக்கிறது. அதை கொடுத்தவரை நாம் துதித்திடுவோம். உடுக்க சில இடங்களில் நல்ல உடை இல்லை,
நமக்கு நல்ல உடை கொடுத்தவரை, உண்ண உணவு கொடுத்தவரை துதித்திடுவோமே. உடுக்க உடை அளித்தவரை துதித்திடுவோமே, துதித்திடுவோமே. அல்லேலூயா, ஓ அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே. ஆனந்தமாய் கரங்கள் குத்தி அகமகிழ்வோமே. அல்லேலூயா, அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே. ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ் எல்லாருமாய் சேர்ந்து அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே. ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. பாடுங்க அல்லேலூயா, அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே. ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயா, ஓ அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே. ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயாவை பாட 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 அல்லல்கள் எல்லாம் அது ஓடு ஓடுன்னு ஓடியே போயிடும். அதுதான் ரகசியம். நமக்கெல்லாம் அல்லேலூயா கூட்டத்தார்னு ஒரு பேர் இருக்கு. என்னுடைய மனைவி பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் அவர்கள் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது WCCயில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க இருந்த இடத்திலிருந்து நடந்து தான் போகணுமா. அவங்க வீட்டை விட்டு இறங்கின உடனே தெருவில் இருக்கவங்கெல்லாம் கேலி பண்ணுற பிள்ளைகள்லாம் சேர்ந்து கேலி பண்ணுவாங்களாம். டேய் அல்லேலூயா போகிறாங்கடா. இவங்க பாதி தூரம் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு, நான் காலேஜுக்கு போக மாட்டேன்ப்பா. அவங்க அப்பா ஒரு பாஸ்டர் இல்லையா, முதல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் பாஸ்டர். ஏம்மா என்னத்துக்குமா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று நான் படிக்க வைக்கிறேன்? இல்லை டாடி, இல்லைப்பா, தெருவில் இறங்கி ஒரு 100 அடி கூட நான் நடந்திருக்க மாட்டேன். எல்லாம் அல்லேலூயா போகுது, அல்லேலூயா போகுது. ஐயோ மகளே, இந்த அல்லேலூயாவை இவங்களெல்லாம் போட வைக்கிறதுக்கு நாங்கள் படுற பாடு எவ்வளோ தெரியுமா உனக்கு? பரவாயில்ல, 10 தடவை நட, நீ காலேஜுக்கே போகலனாலும் பரவாயில்ல, அல்லேலூயா சொல்லட்டும். ஆமாம், அல்லேலூயா என்ற இந்த வார்த்தை ஒரு காலத்திலே ஏதோ ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தினார்கள். ஆனால் காலப்போன போக்கினிலே இப்பொழுது உலகமே அல்லேலூயாவை சொல்லிக் கொண்டிருக்கிறது. எங்க நீங்களும் சேர்ந்து சொல்லுங்களா, அல்லேலூயா, ஆமென். தேவன் இந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, பூமியின் மேல் இருள் இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது. அவ்வளவுதான், வெளிச்சம் உண்டாயிற்று. Let there be light. There was light. அவ்வளவுதான். நான் அமாவாசை அன்னைக்கு பிறந்தேன், அதுவும் ஆடி அமாவாசை அன்னைக்கு பிறந்தேன்னு எங்க அம்மாவும் எங்க அக்காக்கெல்லாம் சொல்லுவாங்க, டே அமாவாசை பயலாயிடுவாங்க. ஆனால் என் தேவன் எனக்குள் வந்த பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் வெளிச்சமாய் மாறினார். இன்றைக்கு நான் பௌர்ணமியாய் உங்கள் முன் நிற்கிறேன். அதுதான் என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே என்ற ஒரு பழைய பாடல். ரொம்ப அருமையான இந்த பாடலை பல பாடகர்கள் அவர்களுக்கு ஏற்ற வண்ணமாய் பாடியிருக்கிறார்கள். மொத்தத்தில் எனக்கு தேவன் கொடுத்த வெளிச்சத்திற்கு நன்றி கடனாக நானும் இந்த பாடலை பாடப் போகிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து பாடலாமா? என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள்
பகைத்தவர்கள் தேவனை அறிந்தாரே. என் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தாரே. என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவன கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசுவை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசுவை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே. என் ஜீவன கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீங்கு நாளில் அவர் என்னை மறைத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். தீங்கு நாளில் அவர் என்னை மறைத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். தம் கூடார மறைவில் ஒளித்து வைத்து செவ்வையான பாதையில் நடத்திடுவார். தம் கூடார மறைவிலே ஒளித்து வைத்து செவ்வையான பாதையிலே நடத்திடுவார். என் தேவன் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே. என் ஜீவன கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே. என் ஜீவன கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். வெளிச்சம் இருக்கிற இடத்தில் இருளுக்கு வேலை ஏது? கும் என்ற இருட்டு இருந்தாலும் ஜம் என்று ஒரு வெளிச்சம் வந்தா அந்த இருட்டு கம் என்று போக வேணும். உலகத்திற்கு நான் வெளிச்சமாய் இருக்கிறேன், நானே உலகத்திற்கு ஒளி என்றார். இருளில் இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களையும் என்னையும் பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக எம் பெருமான் இயேசு பூமிக்கு வந்தார். அவருடைய வெளிச்சத்திலே கலிகூற அநேகர் விரும்பின பொழுது உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியம் லேசாய் கிடைச்சு விட்டது. அந்த தேவன் உங்களை கைவிட மாட்டார். இந்த பாடல்ல ஒரு ஸ்டான்ஸா பாருங்களேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசு என்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து
காத்திடுவார், கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்ன ஒரு அற்புதமான ஆண்டவர். எல்லாரும் கைவிட்டுறாங்களாம். பெற்ற தாய், தோளில் சுமந்த தந்தை நம்மை கைவிட்டு விடுவார்கள். இதில் என்ன இருக்கிறது? விந்தை உலகம். ஆனால் நம்மை கைவிடாத நேசர் சொல்ற, நான் தம்பா உன்னை ரட்சிக்கிறவன், உன் ஜீவனுக்கே நான் தான் காரணமானவர். பயப்படாத. இந்த காலையில் ஒருவேளை நீங்கள் மனம் கலங்கி தவிக்கிறீர்களோ, ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களுடைய உள்ளம் உங்களை வாட்டுகிறதோ, இருள் சூழ்ந்த இந்த பூமியிலே அருள் நிறைந்த என் ஆண்டவன் என்னை பிரகாசிக்க செய்வாரா என்று கேட்கிறீங்களா? அவர்தான் உங்களுக்கு வெளிச்சம். யார் கைவிட்டாலும் கைவிடாத அந்த நேசர். இந்த ஒரு ஸ்டான்ஸாக கூட நாங்கள் பாட போறோம். கைவிடப்பட்ட நிலையில் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், இயேசு என்னை கைவிட மாட்டார், அன்பர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி எங்களோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசென்னை சேர்த்து கொள்வார். பாடுங்க. தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசென்னை சேர்த்து கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்ல. தேவன் நமக்கு வெளிச்சமாயிருக்க நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? அந்த வெளிச்சத்தை கொடுத்த ஆண்டவனை நாம் பாடாமல் இருக்க முடியாது. நான் ஒரு கருவி, என் ஆண்டவர் என்னை ஒரு கருவியாக எடுத்துதான் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதுவும் ஒரு இசைக்கருவி. தந்தை பெர்க்மன் ஐயா அவர்கள் அவரை துதிப்பதற்கு அவருடைய கரத்தில் நான் ஒரு இசைக்கருவி என்று சொல்றார். அதை தான் பாட போகிறோம். உங்களுக்கு ஒருவேளை எல்லாரை போல எனக்கு இசை வாசிக்க தெரியல, எனக்கு ஒரு ஜால்ரா கூட தட்ட தெரியல, சில டாம்பரின் வாசிக்கிறது அழகா இருக்கும். மறைந்த அண்ணன் ஜீவானந்தன் அவங்க வாசித்தாருன்னா அடே அப்பா கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அதுபோல் மறைந்த தெய்வ மனிதர்களில் வெறும் டாம்பரின் தான், அதை எடுத்து அழகா வாசிப்பார். பாஸ்டர் KM ஜான் ஐயா அவர்கள், வயலட் ஆரோன் அம்மையார். ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கவலைப்படாது, நீங்களே ஒரு இசை கருவியாம். சிலர் சொல்லுவாங்க எனக்கு பாட்டு வராதுங்க, ராகம் வராதுங்க, எனக்கு ஒன்றுமே வராதுங்க. ஒன்றும் வரலனாலும் பரவாயில்ல, ஒன்றும் வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வாயை திறந்தாலே போதும் தானா பாட்டு வரும். நதாவும் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கிட்டு வாசிப்பாங்க அந்த காலத்துல.
ஒரு பானையை எடுத்து கவுத்து போட்டு வாசிப்பாங்க, டொக்க 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 டொக்கன்னு. நான் திருமணம் முடித்து என்னுடைய மாமனார் மாமியார் வீட்டுக்கு போனப்போ எல்லாம் ஒன்று ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு வாசிப்பாங்க. என்னுடைய மாமியார் நல்லா சித்தார் வாசிப்பாங்க, சம்டைம் வயலின் வாசிப்பாங்க, சம்டைம் லெக் ஆர்கன் வாசிப்பாங்க. என்னுடைய சிஸ்டர் இன்லால ஒருத்தி ஒரு நல்ல பெரிய ட்ரம் வச்சுக்கிட்டு டொங்கு டொங்குன்னு தட்டுவாங்க. என்னுடைய பிரதர் இன்லா அவர் நல்ல அக்கார்டியன் வச்சிருப்பார், ஹானர், அதை வச்சு வாசிப்பார். சில பிள்ளைங்க ஜால்ரா ஜிங் சக் ஜிங் சக் அதை வந்து தட்டிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் கையில் ஒன்று ஒன்று கொடுத்து வச்சிருப்பார் பாஸ்டர் ஐயா மோசஸ். அடே ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். உங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, நீங்களே இசைக்கருவி, உங்களை அவரே இசைக்க விட்டு கொடுப்பீங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. எங்கே நான் போக உம் சித்தமோ, அங்கே நான் சென்றிடுவே. எங்கே நான் போக உம் சித்தமோ, அங்கே நான் சென்றிடுவே. உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பே, உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பே. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவே. புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவே. எக்காலனா ஊதிடுவே, எக்காலனா ஊதிடுவே. நாதா திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள் வரத்தான் செய்யும். அதில் அவர் சொல்றார், துதிப்பாடி மகிழ்வேனா. அடியோ அடி அடித்து ஜெயில போட்டாங்க பவுலையாவையும் சீலாவையும். அங்க போய் பாட்டு பாடினாங்க, அங்க போய் சுத்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. கட்டுகள் தாளாய் கலந்து போயிற்று. வேதம் அப்படித்தான் சொல்கிறது. நிந்தைகள், நெருக்கம், துன்பங்களில் துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே. நிந்தைகள், நெருக்கம், துன்பங்களில் துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே. கிருபை ஒன்றே போதுமையா, உங்க கிருபை ஒன்றே போதுமையா. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும்
உந்தன் சித்தம் போல் பாடுங்க. அதனாலதான் நான் ஊரா போறேன். கிடைக்கிற வாய்ப்புகளில் எல்லாம் இயேசுவை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஊரெல்லாம் செல்வேன், பறைசாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். ஊரெல்லாம் செல்வேன், பறைசாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன், சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன். நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நீங்களும் நானும் அவருடைய கரத்தில் இருக்கிற இசை அவர் பயன்படுத்தட்டும். என்னென்ன அருமையான கவி பாருங்கள். புதுப்பாடல் தந்த ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். எக்காலத்தை நான் ஊதிடுவேன், அது எக்காலமும் ஊதுவேன். எக்காலம் எக்காலமும் ஊதுவேன். எந்தவித சோதனைகள் வந்தாலும் அவருடைய கரத்தின் இசை கருவி என்னை ஏன் இப்படி மீட்கிறேன் என்று எந்த இசையும் கருவியும் கேட்காது. கிட்டாரை வாசிக்கிறோமா, அது பாட்டு வளைஞ்சு கொடுக்கும். தபலா வாசிக்கிறோமா, அது பாட்டுக்கிட்டு அடியை வாங்கிக்கிட்டு சவுண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிதான் ஒவ்வொரு இசையும். அதுபோல நானும் எனக்கு நீ புது பாடலை தாரும் அப்பா, என்னை ஆசீர்வதியும் அப்பா. நான் பரவசமாகி எக்காலத்தை நான் ஊதிடுவேன். புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். எக்காலம் நான் ஊதிடுவேன், எக்காலம் நான் ஊதிடுவேன். நாதா திருக்கரத்தின் இசை கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதா இசை கருவி திருக்கரத்தின் இசை கருவினா பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. இயேசுநாதா உன் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஹல்லேலூயா. அவரை பாடி பாடி துதிக்க துதிக்க அந்த வெளிச்சம் நமக்குள் பிரவாகித்து ஓடுகிறது. அந்த வெளிச்சத்தில் கலிகூறுகிறவர்கள் தான் ஐயா உங்க சித்தப்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு அர்ப்பணிச்சிடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் எந்த சூழ்நிலை எங்க கடந்து போனாலும் கர்த்தர் சொல்ற நான் உன் கூடவே இருப்பேன். என்ன நீ என்ன பாடுறவப்பா, உன்னையே ஒப்பு கொடுத்து இசை கருவி போல என்ன வேணா எங்க அடிச்சாலும் சரி, தபலாவை அடிச்சாலும் சரி, டாமரினை அடித்தாலும் சரி, அக்காடினை இழுத்து இழுத்து வாசித்தாலும் சரி, கீபோர்டை போட்டு உயினை இழுத்தாலும் சரி, அது அமைதியாக இருக்கிற மாதிரி நானே இருப்பேன்னு சொன்னீங்களே. அவர் சொல்றார், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், அக்னியில் நடக்கும்போது கூடவே வருவேன், நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு சொல்றார். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. கைகளை தட்டி அப்பாவுக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி 43 அதிகாரத்தை அழகா பாடலா பாடிட்டார் ஐயா. ஃபாதர்
என்ன தண்ணி வந்தாலும், என்ன நெருப்பு வந்தாலும், இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையின் சீற்றம் அதிகமாகிடுச்சு. அநேக தண்ணீர்களில் வீடுகள்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது, வெள்ளம். அநேக இடங்களில் நெருப்பு பற்றி எரிஞ்சு காடு எரியுது, வீடு எரியுது, மக்கள் உள்ளம் எரியுது. ஆனால் நான் உன் மேலே அன்பு வச்சிருக்கிறேன்டாப்பா ராஜா. ஜானு, உன் மேலே நான் அன்பு வச்சிருக்கேன். அதனால தான் உன் பாவத்தை கழுவி உனக்கு விடுதலையை தந்து உன் கூடவே நான் இருக்கிறேன்னு சொல்ற. அதை உணர்ந்து பாடுவோமா? தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றியா, 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 நன்றியா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினிகள் நடக்கும் போது கூடவே வருகின்றீ, அக்கினிகள் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே, மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றியா, 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 நன்றியா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே, ஆறுகள் ஓட செய்தீரே, ஆபத்தில் பாடி மகிழ செய்தீரே. நன்றியா, 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 நன்றியா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ, அக்கினியில் நடக்கும்
கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பெற்ற தாய் பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பது இல்லையே. நன்றியப்பா, நன்றியப்பா. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீ, நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீ. நன்றி, நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பாடுங்க, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டீரே. உமக்கு உரிமை ஆக்கி கொண்டீரே. பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டீரே. உமக்கு உரிமை ஆக்கி கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என்னை மீட்கும்படி தன்னை பலியாக்கினீர். என்னை மீட்கும்படி தன்னை பலியாக்கினீர். எனக்குள் வந்து விட்டீரே. என்னை ஆட்கொண்டு நடத்தி செல்வீரே. எனக்குள் வந்து விட்டீரே. என்னை ஆட்கொண்டு நடத்தி செல்வீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு வருகின்றீ. அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. 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 May the good Lord bless you. Praise the Lord. எனக்கன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, உங்களோடு இணைந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு கர்த்தர் எனக்கு பாராட்டிய இரக்கத்திற்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். தெய்வ மனிதனும் நமக்கு மிகுந்த பாசத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றியை நான் நவழுகிறேன். ஆராதனை என்பது எல்லாருக்கும் உரியது. ஆராதிக்கவே தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நம் மத்தியில் வருகிறார். அவர் நம்மோடு ஒன்றாக இணைந்து விடுகிறார். ஆகவே தான் ஆராதனைக்கு மிக முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறோம்.
அதிலும் குறிப்பாக ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் ஆராதனை என்பதை மிக கண்ணியமாக நடத்த வேண்டும் என்று விரும்புகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் நீங்கள் ஆராதித்தீர்கள், நானும் ஆராதித்தேன். கர்த்தர் நம்முடைய ஆராதனையை அவர் ஏற்றுக்கொண்டு நம் நடுவில் அவர் கிரியை செய்ய போகிறது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். தேவனுடைய குரலை நாம் கேட்கப் போகிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற ஆவியானவரே பேசுவார். ஆகவேதான் தேவ மனிதர்கள், தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் பேசும் பொழுதெல்லாம் அவ்வளவு பேரின்பமாக இருக்கிறது. ஒரு கூட்டத்திற்கு பட்டமளிப்பு விழாவில் நான் கௌரவ விருந்தாளியாக அழைக்கப்பட்டிருந்தேன். வாழ்த்து செய்தி சொல்ல என்னை அழைத்த பொழுது ஒரு சில நிமிடங்கள் அந்த மேடையில் கூடியிருந்த அத்துணை பேரும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் மிக 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 பரவசத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? கொஞ்ச நேரம் தான் நீங்கள் பேசுனீங்க, ஆனால் இந்த சூழ்நிலையே மாறிவிட்டது. ஆங்கிலத்தில் சொன்னார்கள், யூ சேஞ்ச் தி அட்மாஸ்பியர், நாட் மீ பட் தி ஹோலி ஸ்பிரிட் who is within me spoke that day. நான் அல்ல, நாமல்ல, நமக்குள் இருக்கிற ஆவியானவர். மறைந்த அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா இப்படி ஒரு பழைய பாடலை ரொம்ப அபிநயத்தோடு பாடுவார்கள். பேச தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா, பார்க்க தொடங்கினாலோ பார்வையெல்லாம் பாவி அன்பேலம்மா. ஆமாம், அவர் பேசினா அவ்வளவு ஆனந்தம், அவர் பேசினா அவ்வளவு ஒரு சுகம். இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறது, நேரம் போவதே தெரியாது. சரி, அப்படிதான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். அதற்கு முன்பதாக நாம் செலுத்த வேண்டிய நமது காணிக்கைகளை செலுத்தி விடுவோம். ஏஞ்சல் டிவி ஊழியங்கள் இப்பொழுது காரனோடை பகுதியிலிருந்து உலகளாவ சென்று கொண்டிருக்கிறது. தெய்வ மனிதனுக்கு தேவன் தந்த தரிசனத்தின்படியாக ஒரு கட்டடம் அங்கு எழும்பிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிந்த உண்மை. மிக அழகாக கர்த்தர் எப்படியெல்லாம் கட்ட வேண்டும் என்று சொன்னாரோ அப்படியெல்லாம் அதை கட்டி கொண்டு வருகிறார்கள். முடிகிற தருவாயில் நாம் இருக்கிறோம். வேலை என்னமோ முடிய போகுது, தேவை என்னமோ ஏறிக்கிட்டே இருக்கு. அப்படிதான். ஏன்னா நுணுக்கமான வேலைகள், நுணுக்கமான காரியங்கள், மிக முக்கியமானவைகள் இப்பொழுது அங்கே அரங்கேற்றப்பட வேண்டி இருக்கிறது. ஜெபியுங்கள். நீங்கள் எல்லாம் ஜெபிக்கிறீர்கள், தாங்குகிறீர்கள். இன்னும் கூட ஒரு சுற்று கர்த்தர் ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறவரை செயல்படுத்துங்களே, அதற்குரிய பலனை நாம் பெறுவோம். எங்கள் திருச்சபையிலிருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு காணிக்கை எடுத்து இந்த கனமான ஊழியத்திற்கு அனுப்புவதினாலே எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நீங்கள் திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை அறிந்து பொறுமையாக கர்த்தர் குரல் கேட்டு இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கோ அல்லது வேறு எந்த தேவை உங்களுடைய உள்ளத்தில் இதற்கு நீ தாங்க வேண்டும் என்று கர்த்தர் ஆவியானவர் ஏவுகிறாரோ அதை போல நீங்கள் அனுப்பலாம். இதோ ஒரு பாடல்.
சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. எல்லாம் சேர்ந்து ஆமென். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன் ஆமென். எல்லாரும் இந்த ராஜாதி ராஜாவை உயர்த்தி பாடுவோமா? அவரிடம் சகாயம் பெற்ற எல்லாரும் இந்த நாள் வரைக்கும் அவரிடத்திலிருந்து ஒத்தாசை பெற்ற எல்லாரும் ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். நீர் என்பதெனும் என் கேடகமாம், உம்மை நான் நம்பியிருந்தேன். நீர் என்பதெனும் என் கேடகமாம், உம்மை நான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன் ஆமென். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். ஹalleluya. நம்மை ரட்சித்து ஆசீர்வதித்தவர். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் நமக்கு போஷணம் கொடுத்து நம்மை உயர்த்தின தேவனுக்கு எல்லாரும் நான் இந்த ஆண்டவரே எவ்வளவுதான் பஞ்சம் எங்களை சுற்றி வந்தாலும் அப்பா எங்களை ஆசீர்வதித்த தேவன் நீங்க, எங்களை போஷித்த தேவன் நீங்க, எங்களை விடுவித்த தேவன் நீங்க அப்பா. நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் என்று எல்லாரும் நான் இந்த ஆமென். என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து ஆமென். இயேசுவை பார்த்து சொல்லுங்க, அப்பா உனக்கு சகாயம் பெற்றேன். ஹalleluya. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு எல்லாரும் நான் இந்த இருதயத்தினோடு இருந்து இயேசுவை பார்த்து சொல்லுங்க, அப்பா என் துதிக்கு என் மகிமை எல்லாவற்றுக்கும் நீங்க ஒருவரே பாத்திரர் என்று. இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். அன்பர்களே, நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் மிகுந்த ஜெபத்தோடு இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசத்தான் போகிறார். இறுதியாக நான் மீண்டும் உங்களோடு இணைந்து இறுதி பிரார்த்தனை ஏறெடுப்பேன். இதோ பாஸ்டர் சாரா ராஜன் ஜான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம்.
குறிப்பாக இந்த மாதத்திலும் நாம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை மையமாக வைத்து தியானித்து கொண்டிருக்கிறோம். லூக்கா 24:36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்து விட்டார். இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு தான் அவங்க நடுவில் வந்து உங்களுக்கு சமாதானம்ன்றார். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்போ இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது இன்னும் இவங்களுக்கு நல்ல விளங்கல, புரியல, பயந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம அடுத்தது என்ன செய்வாங்களோ தெரியலையே. வசனம் சொல்லுது, கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு உள்ளே இருந்தாங்களாம். அந்த அளவுக்கு பயம். அப்போ இயேசு என்ன செய்கிறாரு, இந்த பயந்து போன நிலையில் இருந்த சீஷர்களுக்கு நடுவில் வந்து தான் சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் வாழ்கிறாங்களோ, அவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. குறிப்பாக இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில், லூக்கா 24:36 பார்க்கிறோம், இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில். அப்போ ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடக்குது, ஒரு பேச்சு நடக்குது. அதுதான் நீங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்தே பார்க்கும்போது, 2 பேர் எருசலேமுக்கு 8 மைல் தூரமான எம்மாவூர் என்ற கிராமத்துக்கு போனாங்க. எம்மாவூர் கிராமத்துக்கு 2 பேர் போகிறாங்க. அவங்க போகிறவங்க 2 பேரும் நடந்ததெல்லாம் குறித்து பேசிக்கிட்டு போகிறாங்க. அதுதான் வசனம் சொல்லுது. அவங்க இப்படி பேசிக்கொண்டே போகும்போது இயேசு அவங்களோட சேர்ந்துக்கிறார். ஆனால் அவங்களுக்கு இயேசு தான் தான் கூட வரான்னு தெரியல. வசனம் சொல்லுது, அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்போ இயேசு அவங்கள பார்த்து பேசுகிறார், நீங்கள் ஏன் துக்கமுகமாக இருக்கிறீங்க? என்ன காரியத்தை குறித்து நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீங்க? அப்போ ஒருத்தர் உடனே கிளையாப்பா என்பவர் சொல்கிறாரு, என்னப்பா எருசலேமில் இப்போ நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? தெரியாத மாதிரி ஒரு அந்நியரை மாதிரி கேட்குறீங்களே. உடனே இயேசுவும் எவைகள் என்று கேட்குறார். என்னப்பா? அப்போ உடனே சொல்கிறாங்க, நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். இயேசுக்கிட்டே சொல்கிறாங்க 2 பேரும். அவங்களுக்கு தெரியல இயேசு தான் கூட வரார். அப்புறம் சொல்கிறாங்க, நம்முடைய பிரதான ஆசாரியர்கள் அதிகாரிகள் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் வேற அறைஞ்சிட்டாங்கப்பா. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள்லாம் நம்பிட்டு இருந்தோம். இந்த இயேசு தான் இஸ்ரவேலை மீட்பார். ஆனால் இதெல்லாம் சம்பவித்து 3 நாள் ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் கூட்டத்தில் இருந்த சில சகோதரிகள் அதிகாலமே கல்லறைக்கு போனாங்க. அங்கே அவர் சரீரத்தை பார்க்க முடியாமல் அவங்க வந்து சொன்னாங்க, அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு. தேவதூதனை பார்த்தோம், அவரையும் நாங்கள் பார்த்தோம். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்,
அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து பேசுகிறார். தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்க முடியாமல், இந்த அளவுக்கு புத்தி இல்லாமல் மந்த இருதயம் உள்ளவங்களே அப்படின்னு சொல்கிறார் அவங்க 2 பேர்கிட்டையும். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடுவார், தமது மகிமையில் பிரவேசிப்பார். இதெல்லாம் நடக்க வேண்டாமா? அப்போ மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களில் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் அவங்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார். மாதிரிலாம் சொல்லியிருக்குது இல்லை, இப்படி ஒருத்தர் வருவார், வாழ்வார், உலகத்து ஜனங்களுக்காக ஜீவனை குடிப்பார், மரிப்பார், உயிரோடு எழுந்திருப்பார்னு இதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ பேசிக்கிட்டே வராங்க 2 பேர் கூட, இயேசுவும் பேசிக்கிட்டே வர. அவங்க போக வேண்டிய அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. உடனே கூட வந்த இயேசு என்ன பண்ணுறாரு, வேறு பக்கமாக போகிற மாதிரி போயிட்டார். அப்போ அவர்கள் கூட வந்தவரை நோக்கி, கூட இவ்வளோ நேரம் பேசிகிட்டே வந்தார்ல, அவரை பார்த்து கேட்குறாங்க, நீர் எங்களுடனே தங்கிரும். ரொம்ப அழகாக பேசுகிறீங்களே. நம்மளாக இருந்தால் அந்த மாதிரி சொல்லுவோமா? யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகும்போது ஒருத்தர் பேசிகிட்டே வராரு, இப்போ அவங்க இடம் வந்துருச்சு, இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, எங்களோட தங்கிரும். சாயங்காலம் வேற ஆயிடுச்சு, பொழுது வேற போயிடுச்சு, இருட்டாயிடுச்சு அப்படின்னு அவர்கிட்ட வசனம் சொல்லுது. வருந்தி கேட்டுக்கணும், கெஞ்சினாங்களாம், வாங்க வாங்க வாங்க. அப்போது அவங்க கெஞ்சி கேட்டதுனால அவங்க வீட்டுக்கு அவர் போகிறார். அப்போ அவங்களோட வேற உட்காந்து சாப்பிட்றாரு. அப்பத்தை எடுத்துறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, அதை பிட்டு வேற அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு. அப்போ தான் அவங்க கண்ணு திறக்கப்படுது. அப்போ தான் அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்படுது. கண்களும் திறக்கப்பட்ட உடனே இயேசுவை பார்க்குறாங்க. ஆனால் அவர் உடனே மறைஞ்சு போயிட்டார். அப்போவும் அவங்க இவ்வளவு நேரம் வழியில் நம்ம கூட பேசிக்கொண்டு வேத வாக்கியங்களை நமக்கு அவர் அப்படி எடுத்து விளக்கம் கொடுக்கும்போது அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? யாரோ ஒருத்தர் பேசுகிறாருன்னு நினச்சோம், அவர் பேசும்போதே நம்ம இருதயம் என்ன பண்ணுது, அப்படியே கொழுந்து விட்டு எரியவில்லையா? உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எழுந்து எருசலேமுக்கு போகிறாங்க. அங்கே தான் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டார்கள். அங்கே கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, இப்போ இவங்க 2 பேரும் வழியில் நடந்ததெல்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவர் அப்பத்தை பிட்கையில், அப்போ நாங்கள் அவரை அறிந்து கொண்டோம் என்று விவரித்து சொன்னார்களாம். இப்படி ஒரு பெரிய கான்வர்சேஷன் நடக்குது. எல்லாம் ஐயோ இயேசு மரித்துட்டாரு, அடக்கம் பண்ணிட்டாங்க, ஆனால் இப்போ ஒரு செய்தி வருதே, உயிர்த்தெழுந்துட்டாரு. ஸ்திரீகள் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் ரோட்டில் வந்தவங்க வேற வந்து சொல்கிறாங்க. இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் எல்லாம் சேர்ந்து இயேசுவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி இப்போது சூழ்நிலைன்றது அவங்களால சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும்போது அப்படி தான் இருக்கும். நல்லது நடந்தாலும் கெட்டது நடக்கிற மாதிரியே நினைப்போம், கெட்டது நடந்தாலும் நல்லது நடக்கிற மாதிரியே நினச்சிக்குவோம். ஏன்னா நம்ம அப்படி குழம்பி போயிருப்போம். அப்போ தான் அன்றைக்கு அந்த சீஷர்கள் அப்படி தான் இருந்தாங்க. எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் பேசுகிறாங்க. நான் பார்த்தேன் வழியில், ஐயோ அவர் என்ன அழகாக பேசிட்டு வந்தார், எங்கள் கூட அப்பத்தை பிட்டு எங்களுக்கு கொடுத்தாரு, பார்த்தோம், கண்ணை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கெல்லாம் வரும். இப்படி அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கையில் தான் இயேசு அவர்கள் நடுவிலே நின்று
உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்போ இயேசு பாருங்க, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எவ்வளவு கரிசனை உடையவராக இருக்கிறார். அவரை பின்தொடர்ந்து வந்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருக்கு சீஷர்களாக ஒரு 3.5 வருஷம் அவர் கூடவே இருந்தவங்க, இப்போ அவர் இல்லைன்ன உடனே அவங்க மனநிலை எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவங்க எப்படியெல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்க, கலக்கமாக இருக்கிறாங்க, சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க என்பதை இயேசு அறிந்து உயிர்த்தெழுந்த உடனே அங்கே கல்லறையிலே காட்சி கொடுத்தது மாத்திரமல்ல, ரோட்டில் நடந்து போகிறவங்களுக்கும் அவங்க கூட பேசுகிறாரு. இப்போ அவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க, பயந்து போயிருக்கிறாங்க, அவங்க நடுவில் வர்றாரு. வந்து என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, அவங்கெல்லாம் பார்த்தது உண்மை, நான் இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கிறேன், இனிமேல் நீங்கள் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானம் கொடுக்கிறவர், சமாதான அதிபதி. இதை குறித்து சங்கீதம் 4:8 வாசிக்கும்போது தாவீது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர் சொல்றாரு, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ராத்திரியில் சமாதானமா சுகமா என்னை தங்க பண்ற தேவன் நீங்க ஒருத்தர் தான். லூக்கா 1 78 79. லூக்கா 1 78 79. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். அப்போ இந்த உலகத்தில் அவர் பிறக்கும்போதே சொல்கிற ஒரு வார்த்தை, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்த. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள், அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட கடினமான வழிகளுக்குள்ளாக அவர்கள் கடந்து சென்றாலும், அவர்களுடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. லூக்கா 2 13 14. லூக்கா 2 13 14. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனோடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இப்போ பரலோகம் இயேசு பிறந்த உடனே கொடுக்கிற ஒரு சாட்சி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்போ இயேசு எப்போ இந்த உலகத்தில் பிறந்தாரோ அப்பவே பூமிக்கு சமாதானம். ரோமர் 8 ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இன்னைக்கு உலகத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகள்
தேவனாகிய கர்த்தர் அவருடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை விட்டு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் பரத்திற்கு போனபோது கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அதே வல்லமை அபிஷேகத்தை இன்றைக்கு உலகம் எங்கிலும் இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் நாம் தேவனுக்காக, தேவனுடைய சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளாக உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய சிந்தையும் அவங்களுக்கு ஜீவனும் சமாதானமுமாய் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் நமக்கு ஜீவனாக இருக்குது, சமாதானமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இப்போ உலகத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் எந்த ஒரு லக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த விதமான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு போன பிறகுதான் இல்லை, இந்த உலகத்தில் வாழும்போதே அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம ஆவியில், நம்ம ஆத்துமாவில், நம்ம சரீரத்தில் முழுமையாக நம்ம உணர்றோம். ஏதோ சாப்பிட்றதுனால குடிக்கிறதுனால அல்ல, அந்த தேவ ராஜ்யம் நமக்கு நீதியாக இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக. எவ்வளோ துக்கம் இருந்தாலும், எவ்வளோ வேதனை இருந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு இழப்புகள் இருந்தாலும், எத்தனை சோதனைகளுக்குள்ளாக நம்ம கடந்து போனாலும் நாம் எப்பொழுதும் போல தான் இருப்போம். என்னுடைய 3வது மகள் நான்சி ரூபி இந்த உலகத்தை விட்டு அவங்க தேவ ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அப்போது அவளுடைய சரீரம் திருச்சபையில் வைக்கப்பட்டிருந்தது. கடைசி நேர அஞ்சலி செலுத்துவதற்காக அநேகர் அந்த இறுதி யாத்திரையில் கலந்து கொண்டார்கள். அப்போ வருகிற ஒவ்வொருவரும் என்னை கட்டி பிடிச்சி அழுவாங்க, என்னை கட்டி பிடிச்சி அவங்க அழுவாங்க. நான் சிரிச்சுக்கிட்டு நிற்பேன். அப்போ என்னுடைய மருமகன் அந்த நேரத்தில் என்னை கேட்டார், ஆண்டி எல்லாரும் உங்களை கட்டி பிடிச்சி அழுகுறாங்களே, கொஞ்சமாவது நீங்கள் அழ வேணாமா, கொஞ்சமாவது துக்க முகத்தை காட்டக்கூடாதா அப்படின்னு என்னை கேட்டார். அவர் கேட்டது கரெக்ட் தான். ஆனால் எனக்கு துக்கமாக இல்லையே, என் மக எங்கே போயிருக்கிறா? இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தா, எனக்கு முன்னால் அவள் ஆண்டவர்கிட்ட போயிட்டா. இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போனால் சீனியாரிட்டி யாருக்கு? எனக்கா என் மகளுக்கா? எனக்கு முன்னால் போயிட்டா. அது எவ்வளோ ஒரு சந்தோஷம், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து வேதனைகளை அனுபவித்து, துன்பங்களை அனுபவித்து, கஷ்டங்களை நிறைய தடவை ரொம்ப பேர் வியாதியில் இருந்தால் கூட ஆண்டவரே அவங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும்னு கேட்போம். அவங்க எவ்வளோ வேதனைப்படுறாங்க, அவங்க எவ்வளோ துக்கப்படுறாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதையே நம்ம நினைக்க மாட்டோம். நீ கஷ்டப்பட்டாலும் சரி, நீ வேதனைப்பட்டாலும் சரி, நீ எனக்காக இந்த உலகத்தில் ஒரு புருஷனாக தான் இருக்கணும், ஒரு மனைவியாக தான் இருக்கணும், பிள்ளையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கஷ்டத்தை நம்ம உணர மாட்டோம், நம்மளுடைய சுயநலத்தை தான் முக்கியப்படுத்தும். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு காலம் வாழ வேண்டும், எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே கர்த்தர் அவர்களை வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார். அதை அந்தந்த காலத்தில் அவர்தான் நிறைவேற்றுவார். யாரும் அதை தடை செய்ய முடியாது, அதை யாரும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. அப்போ ஆண்டவருடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது அது மிகப்பெரிய, உலகத்திலும் சரி இந்த உலகத்தை விட்டு நாம் போகும்போதும் சரி
அது மிகவும் சமாதானமான ஒரு சூழ்நிலை. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஒரு சந்தோஷம். கலாத்தியர் 1:3. கலாத்தியர் 1:3. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடைசியா ஒரு ஆசீர்வாதம் கூறும்போது கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன? பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஏன்னா நீங்க வரீங்க, தேவ சமூகத்துல வரீங்க, தேவனை ஆராதிக்கிறீங்க, தேவனை மகிமைப்படுத்துறீங்க, தேவனோடு இணையிறீங்க. மறுபடியும் உங்க வீடுகளுக்கு போறீங்க, வேலைகளுக்கு போறீங்க, பல காரியங்களை செய்ய உலகத்துக்குள்ள போறீங்க. அப்ப உங்களுக்கு அவருடைய கிருபை தேவை, அவருடைய சமாதானம் தேவை. அதை தான் ஒவ்வொரு முறையும் ஆராதனை முடியும் பொழுது ஆசாரியர்கள், ஊழியர்கள் கூடி வருகிறவர்களை இப்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். கலாத்தியர் 5:22, 23. கலாத்தியர் 5:22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் அந்த கனியை கொடுத்திருக்கிறார். கனி கொடுத்திருக்கிறாரு, 9 விதமான கனியை கொடுத்திருக்கிறாரு. அந்த கனியை தான் நம்ம வாழ்க்கையில இப்பொழுது என்ன பண்றோம்? செயல்படுத்துறோம். அதுல ஒரு கனி தான் சமாதானம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட இடுக்கண்கள் வந்தாலும், இது இனிமே என்னால தாங்கவே முடியாது, என்னை அவமானப்படுத்துறாங்க, என்னை பரியாசம் பண்றாங்க, என்னை தூஷிக்கிறாங்க, உலகத்திலேயே நான் வாழ முடியாது, அந்த அளவுக்கு என்னை நெருக்குறாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வரும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வரும். ஆனால் நாம் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்காக நம்ம எப்படி வாழ முடியுது? அந்த மாதிரி சூழ்நிலைகளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்குறார். மகளே, சோர்ந்து போகாத, கவலைப்படாத, என்னை விட்டுட்டு போயிடாத, நான் உன் கூடவே இருப்பேன். இந்த சூழ்நிலையில் உனக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன். உன்னை யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். என்னைக்கு நீ என்னை ஏற்றுக்கொண்டு என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே இந்த உலகத்தில் உமக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி உன் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நீ என்கிட்ட நீ ஒப்பு கொடுத்தியோ, அந்த நாள்ல இருந்து உனக்கு நான் முழுமையான பொறுப்பாளர். நான் தான் உன்னை ஆளுகை செய்கிறவர். உன் சமாதானத்தை கெடுக்க என்ன காரியம் வந்தாலும் நீ அதெல்லாம் பார்க்காத, அதையே மனசுல யோசிக்காத, அதே தியானிக்காத. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அந்த லெவலில் தான் உன்னை கொண்டு நான் எனக்குள்ள வச்சிருக்கேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் தேவனுக்கு சாட்சிகளாக வாழ்கிறோம் என்றால், இந்த உலகத்தில் ஏற்கனவே தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்து தம்முடைய ஜீவனையே கொடுத்த அநேக பரிசுத்தவான்கள், ஊழியர்கள் கடைசி மூச்சு வரையிலும் அப்படிதான் தேவனுக்காக சமாதானத்துடன் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு தேவ ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வாழ்கிற நாமும் இதே சமாதானத்தில் தான் நம்முடைய ஆயுசு நாட்கள் முடிகிற வரையிலும், இயேசுவை சந்திக்கிற வரையிலும் இந்த சமாதானத்தை யாராலும் கெடுக்க முடியாது, அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கனியாக தான் சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற
விசுவாசிகளுக்கு சமாதானத்தை ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். ப்ராமிஸ். முதலாவதாக சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இது ஆண்டவருடைய வேலை, அவருடைய பொறுப்பு. சொல்றார், என் ஜனத்துக்கு நான் தான் பலன் கொடுப்பேன், அவங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன், அவங்கள ஆசீர்வதிப்பேன். இப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு தான் நம்ம எல்லாரும் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அதனால எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஆண்டவரை மறந்துடக்கூடாது. நிறைய நேரத்தில் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், கலக்கங்கள், குழப்பங்கள்லாம் வரும்போது நம்ம யாருன்றதையே மறந்துடும், நம்ம யாருடைய பிள்ளைன்றதையே மறந்துடும், நம்ம கூட யார் இருக்கிறார்ன்றதையே மறந்துடும். உடனே அங்கே ஒரு சுயம் வருது, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், எப்படி நான் இதை கடந்து செல்லுவேன், எனக்கு யார் உதவி செய்வா, என் கூட யாரும் இல்லையே, அப்படியெல்லாம் நம்ம புலம்புறோம். அது எதை வெளிப்படுத்துறதுன்னா, பயங்கரமான போராட்டங்கள், பிரச்சனைகள், கலக்கங்கள் வந்த உடனே உலகமாக நம்ம நினைக்கிறோம், உலகத்தில் உள்ளவங்க பேசுகிற மாதிரி பேசுகிறோம். அந்த நிலை மாற வேண்டும். நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. நான் எந்த சூழ்நிலையில் போனாலும் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். எனக்கு பலனை கொடுக்கிற தேவன் என் கூட. எங்கேயோ அவர் இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் எங்கேயோ இருக்கிற மாதிரியும், நம்ம சொல்லித்தான் அவரை கூப்பிடுற மாதிரி சில நேரத்தில் கூப்பிடுறோம். அது நம்முடைய அறியாமை. வாங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே, எங்கேயோ அவர் இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம சொன்ன பிறகுதான், அப்படியா பிள்ளை நீ மாட்டிக்கிட்டியா, சிக்கிக்கிட்டியா, ஐயோ எனக்கு தெரியாமல் போயிட்டே வர இப்படியா நம்ம ஆண்டவர் வராரு. நிறைய நேரம் நம்முடைய செயல்முறைகள், செயல்பாடுகள், நம்ம தேவன் எங்க இருக்கிறார், அவர் என்ன செய்யறாரு, எதுக்காக என்ன அவருடைய பிள்ளையா, அதை மறந்துடுறோம். நான் உன் கூடவே இருக்கிறேன்னு வேற பல முறை சொல்றாரு. உன் கூட தான் இருக்கிறேன், உன்னை நான் மறக்கவே மாட்டேன், என் உள்ளங்கையில் வேற வரைஞ்சி வச்சிருக்கேன், உன்னை மறக்கவே முடியாது. இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம ஒரு வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்திருக்கிறார். எனக்கு என்ன பலவீனம் வந்தாலும் என் தேவன் என்னை பலப்படுத்துவார். சமாதானத்தை கெடுக்கக்கூடிய என்ன காரியங்கள் எனக்கு விரோதமாக என் குடும்பத்தில், நான் இருக்கிற இடத்துல, நான் வேலை செய்கிற இடத்துல, நான் தொழில் செய்கிற இடத்துல, நான் வசிக்கிற ஊர்ல, பட்டணத்துல, தேசத்துல வந்தாலும் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் அவர் வேற எங்கேயும் இல்லை, என் கூடவே இருக்கிறார். அவருக்கு தெரியும் எனக்கு எப்படி சமாதானத்தை கொடுக்கணும், அவர் கொடுப்பாரு. அந்த சமாதானத்தில் எனக்கு எது நடந்தாலும் ஒன்றுமே நடக்காத மாதிரி தான் இருப்பேன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, என்ன நடந்தாலும் சரி ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே இருப்பேன். ஏன்னா என் கூட யார் இருக்கிறது, எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுவும் அந்த சமாதானத்தை எப்படி கொடுக்குறாருன்னா, தாராளமாக கொடுக்குறார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம், வாலிபர்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம், வயசானவங்களுக்கு கொஞ்சம் அதிகம், இந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே அளவு தான், தாராளமாக சமாதானம் தருகிறார். சங்கீதம் 119, 165. சங்கீதம் 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் எல்லாம் ஏன் இந்த ஆராதனையில் கலந்துக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தைகளை ஏன் உட்கார்ந்து கேட்குறீங்க? வேதத்தை நேசிக்கிறீங்க. பல பிரச்சனைகள் தான், பாடுகள் தான், போராட்டங்கள் தான், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் தான். ஆனாலும் இந்த ஆராதனையில் நீங்கள் இருக்கிற இடங்கள்ல நீங்கள் கலந்து கொண்டு தேவ வார்த்தைகளை நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களை ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? தேவ வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு
மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடறல் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு தேவ வார்த்தைகளை கேட்குறோமோ, தேவ வார்த்தையை படிக்கிறோமோ, தியானம் பண்ணுறோமோ, நேசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு அதிகமான சமாதானத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த சமாதானம் பூரணமாக வருகிற சமாதானம். ஏசாயா 26 3 ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். பார்த்தீங்களா? இப்போ நீங்கள்லாம் இந்த மாதிரி ஆராதனையெல்லாம் உட்காந்து எவ்வளோ உங்களுக்கு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஆனால் கூட என்னால் ஒரு ஆலயத்துக்கு போக முடியாமல் நான் நிறைய பேர் அப்படி தான் என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் படுத்த படுக்கையாக இருந்தேன், ஆனால் இந்த ஆராதனையை நான் டிவி மூலமாக பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், அந்த நேரத்திலேயே எனக்கு ஒரு சமாதானம் வந்தது, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார், என்னை இந்த உலகத்தில் ஒரு சாட்சியாக நிறுத்துவார். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு, ஆண்டவரை விட மாட்டேன், என் சூழலை எதுவாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவரை நான் விட மாட்டேன். அதை தான் வசனம் சொல்லுது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக அவரை விடாமல் பற்றி கொள்கிறார்களோ, அவர்கள் எந்த சூழ்நிலையில கடந்து சென்றாலும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவே பூரண சமாதானத்தை தந்து அவர்களை காத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சமாதானம் எப்படி வருது? 4வது, நதி போல வருதாம். ஏதோ கொஞ்சம் தான் கொடுப்பேன் அப்படி இல்லை. நதினா எப்படி தெரியுமா? ஆறு கூட கிடையாது. நதினா அடிச்சுக்கிட்டு வரும், யாரும் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படி தான் வருமா சமாதானம். நீங்கள் ஏசாயா 48:18, ஏசாயா 48:18, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற இந்த வாக்குத்தத்தெல்லாம் சும்மா சாதாரணமானதில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கவனித்து ஐயோ இதெல்லாம் ஆண்டவர் விரும்ப மாட்டார், இப்படியெல்லாம் நம்ம நடக்கக்கூடாது, இப்படி தான் நம்ம பேசணும், இப்படி தான் நம்ம நடக்கணும், நம்ம குடும்பம் இப்படி தான் இருக்கணும், நம்ம கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தர் விரும்புகிறபடி செய்யணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் அவருடைய கற்பனைகளை கவனித்து நாம் நடக்கும்போது வசனம் சொல்லுது, நீ அந்த மாதிரி இருந்தீன்னா உனக்கு ரொம்ப நல்லது. இப்போ எதுக்காக ஆண்டவர் உலகமெங்கிலும் திருச்சபைகளை ஏற்படுத்தி வச்சிருக்காரு? திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு நாள் விடுமுறை. மற்ற நாளெல்லாம் நம்ம வேலையை பார்க்குறோம், படிப்பை பார்க்குறோம், பல காரியங்களை செய்கிறோம். ஒரு நாள் ஏன் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்றோம்? ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார், எப்பா இந்த வாரத்தில் நீ இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ட, இந்த மாதிரிலாம் தப்பு உனக்கு தெரியாமல் பண்ணிட்ட, கொஞ்சம் உன்னை திருத்திக்கோ, உன்னை மாற்றிக்கோ, அப்போ தான் நீ ஆசீர்வாதமாக இருப்ப, இல்லைனா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வந்துடும். எதுக்காக சபைக்கு வரோம், ஆராதனைக்கு வரோம்? சும்மா பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஊழியக்காரங்க ஏதாவது செய்தி கொடுத்தாங்கன்னா அதை கேட்டுட்டு பாதி கேட்டு பாதி கேட்காம அல்லேலூயா ஆமென் தோத்திரன்னு போகிறதுக்கா? இல்லை, கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரு, நம்மோடு தொடர்பு கொள்கிறாரு. நான் இன்னும் சமாதானமாக இருக்க, எந்த இடத்துலலாம் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய காரியங்களை நான் தெரியாமல் செஞ்சிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் ஆவியானவர் உணர்த்துறாரு. அதை தான் வசனம் சொல்லுது. கவனித்து கேட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி நீ கேட்டீங்கன்னா உன் சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போலும், உன் நீதி
சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். ஹல்லேலூயா. கொஞ்சம் எல்லாம் புரியுதா உங்களுக்கு பேசுறது? எனக்கு சமாதானம் இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப துக்கமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லி இருக்காதீங்க. ஆண்டவரே, இன்னும் நான் எங்கே தப்பு செய்கிறேன், இன்னும் நான் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எந்த விதத்திலலாம் என்னுடைய அறியாமையினால் செய்கிறேன், அதனால் என் சமாதானம் எங்கெல்லாம் கெட்டு போகுது. அதை நம்ம கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நம்ம சரிப்படுத்திக்கிட்டோம்னா சமாதானம் எப்படி வருமா? நதியை போல வரும். ஹல்லேலூயா. ஏசாயா 54 அதிகாரம் 13 வசனம். ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அடுத்தது சொல்றாரு பாருங்க, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இன்னைக்கு நம்ம திருச்சபைக்கு வரும்போது நாம எல்லாம் ஒரே குடும்பமாக ஏன் வரோம்? பெற்றோர்களும் பிள்ளைகளுமா வரோம். எந்த குழந்தைய கூட தூக்கிட்டு வரோம். எதுக்காக? குழந்தையிலிருந்தே அந்த பிள்ளை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், ஆராதனைய அந்த பிள்ளை கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம யாரை முக்கியப்படுத்தி இருக்கோம், யாருக்காக இந்த உலகத்துல வாழ்றோன்றது அந்த குழந்தை பருவத்திலிருந்தே அந்த குழந்தை அதை உணர்ந்து அதை அறிந்து அந்த குழந்தை வளரும்போது கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்க எப்படி வாழணும், எப்படி தங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், எதை அவங்க முக்கியப்படுத்தணும், இதையெல்லாம் கர்த்தரால் அவங்க போதிக்கப்பட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைகளுடைய சமாதானம் பெற்றோர்களுக்கு எப்படி இருக்குமா? பெரிதாய் இருக்கும். அதனால தான் பெற்றோர்கள் ரொம்ப இதில் முக்கியத்துவம் கொடுக்கணும், கவனமாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்க உலகத்துக்குள்ளே போகிறாங்களா இல்லை தேவனுக்குள்ளே வாழ்கிறாங்களா, அதை சின்ன வயசுலேருந்தே நம்ம கற்றுக் கொடுக்கணும். இப்போ நாங்கள்லாம் வளரும்போது எங்கள் பெற்றோர்களும் சரி, எங்கள் மூதாதையர்களும் சரி, வசனத்தெல்லாம் படித்து மனப்பாடம் சொல்லணும். அப்போ தான் எங்களுக்கு உணவே கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் அதுவும் 6 பேர், 6 பேரும் அந்த வாரம் எந்த வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லணுமோ சொல்லணும். அது மாத்திரமல்ல, திருச்சபைகளில் வந்தால் எப்படி ஆராதனை பண்ணணும், தேவனுடைய வார்த்தைகளை எப்படி அமைதியாக உட்காந்து கேட்கணும். ஓடுறது இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது, தண்ணி குடிக்க போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறோம்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அதுலேயும் எங்கள் பிள்ளைகளையும் நாங்கள் வளர்க்கும்போது சர்ச்சில் சில நல்ல கம்பி போட்ட ஜன்னல்லாம் இருக்கும். அவங்கள இடுப்பில் அண்ணா கயிறில் ஒரு கயிறை கட்டி அதில் கட்டிடுவோம். ஏன்னா நம்ம நல்லா ஆராதனை பண்ணிட்டுருப்போம், பிள்ளைங்களாம் ஓடிடும். அப்புறம் நம்ம மனசு என்ன ஆகும்? ஆராதனையிலே இருக்காது, பிள்ளைய தேடிக்கின்னு பின்னால் ஓடுவோம். அதுக்கு பிறகு அந்த ஒன்னஸே போயிடும். அதனால் அந்த மாதிரிலாம் சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கும் தெரியும். நம்ம இன்றைக்கி வெளியே 2 மணி நேரம் வெளியவே போக முடியாது, அங்கேயே தான் இருக்கணும். அப்படிலாம் இருக்க வச்சோம். இப்போ கர்த்தருக்கு மகிமையாக அவங்க வாழ்கிறாங்க, போதிக்கப்பட்டார்கள். இப்போ அது நமக்கு சமாதானமாக இருக்குது. இப்போ ஐயோ என் பிள்ளை ரட்சிக்கப்படல, என் பிள்ளை ஆலயத்துக்கு வரல, என் பிள்ளை உலகத்துக்குள்ளே போயிடுச்சு, என் பிள்ளை தேவனையே மறந்துடுச்சுன்றதெல்லாம் கதையே கிடையாது. சிறு வயதிலிருந்தே நாம் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே போதிக்கப்பட அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளுடைய சமாதானம் நமக்கு பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 34 அதிகாரம் 25 வசனம். எசேக்கியேல் 34:25. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறார் பாருங்க. யோவான் 14:27. இது தேவனுடைய ஒரு விருப்பமான ஈவு, கிஃப்ட். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்.
உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தையை பாருங்க. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிற சமாதானம், எனக்கு வீடு வந்துடுச்சு சமாதானம், எனக்கு ஆஸ்தி வந்துடுச்சு சமாதானம், எனக்கு நான் நினச்சதெல்லாம் வந்துடுச்சு, அந்த சமாதானம் இல்லை. இயேசு கொடுக்குற சமாதானம். ஒன்றுமே இல்லைனாலும் எல்லாம் எனக்கு இருக்குது. நான் சுகமாக இருக்கிறேன், நான் பலனாக இருக்கிறேன், நான் எங்கே இருக்கணும், நான் என்ன செய்யணும், நான் எப்படி இந்த உலகத்தில் வாழணும், எல்லாம் என்னை கண்ட்ரோல் பண்ணுறவர் என் இயேசு. அவருடைய ஆளுகைக்குள்ளே நான் இருக்கிறதுனால எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, அது வரலையே, இது வரலையே, ஏன் எனக்கு வரல, அவங்கள பார்த்தா எனக்கு வெக்கமாக இருக்குது, என்னை பற்றி என்ன நினைப்பேன், இதெல்லாம் வருது. யார் என்ன நினச்சா என்ன, நான் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறேன். எல்லாம் அவரிடத்திலிருந்து எனக்கு வருகிறது. அது ஒன்று இருந்தால் போதும். அவர் எனக்கு சமாதானத்தை தராரு. எதை பற்றியும் நினைக்க அவர் எனக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது. அதை தான் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நம்ம எந்த அளவுக்கு உலகத்தை பார்க்க 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 நம்ம சமாதானத்தை இழந்துருமோ, நம்ம தேவனை பார்க்க பார்க்க, இயேசுவை பார்க்க பார்க்க, இயேசுவோடு இணைஞ்சிருக்க பாட்டு பாடு, ஜெபம் பண்ணு, ஊழியம் பண்ணு, எனக்காக அதை செய், இதை செய், இப்படி போ, அப்படி போ, இப்படி தான் இரு. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பை மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து என்னை சும்மா விடுவாரா? எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் சமாதானம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதை தான் சொல்கிறாரு யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு நான் ஏன் சொல்றேன்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்களுக்கு இவைகளெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய சமாதானத்தை நீங்கள் பூரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊரில், உங்கள் தேசத்தில் நீங்கள் அதை உணர வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். உபத்திரவெல்லாம் இருக்கும், பஞ்சமெல்லாம் இருக்கும், பலவிதமான. உடனே அதையே நினச்சின்னு, ஐயோ அது கிடைக்காதாமே, இது கிடைக்காதாமே, ஐயோ என்ன பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், எப்படி வாழ போகிறோம், இதெல்லாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் இருக்கும். ஆனால் என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். என்னுடைய சமாதானம் உங்ககிட்ட இருக்கிறதுனால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் என்ன இல்லாமல் போனாலும், எது இல்லாமல் போனாலும், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோட இருக்கிறேன். நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உலகத்தை ஜெயிப்பீங்க. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாக தான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:7. பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எதை பற்றியும் சோர்ந்து போகாதீங்க, எதையை பற்றி குழப்பம், என்ன நடக்குமோ தெரியல, ஒன்றும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாவற்றுக்கும் என்னை நோக்கி பார்க்கும்போது, என்கிட்ட எல்லா விண்ணப்பங்களையும் தெரியப்படுத்தும் போது, அதுவும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் போது, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். என்ன பிரச்சனை இருந்தாலும் இயேசுகிட்ட சொல்லுங்க, ஜெபமாக சொல்லுங்க. ஜெபன்றது என்ன? இயேசுவோடு பேசுறது. என்ன ரிக்வெஸ்ட் இருந்தாலும் அங்கே போய் சொல்கிறேன், இங்கே போய் சொல்கிறேன், இவங்ககிட்ட சொல்கிறேன், அவங்கக்கிட்ட சொல்கிறேன், இதெல்லாம் வேணாம். நேரடியாக இயேசுக்கிட்ட சொல்லுங்க. அவர் அதை தான் சொல்கிறார், நீ எல்லாம் என்கிட்ட சொன்னீன்னா உனக்கு பிரச்சனையே கிடையாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு தேவ சமாதானத்தை உன் இருதயத்தில் கொடுப்பேன், உன் சிந்தையில் கொடுப்பேன்.
நீ நல்ல ஜெயமாக இருப்பாய். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நமக்கு கடைசி நாட்களிலே பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், கலக்கங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக வரும். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் உங்களோடு என்னோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிற வரையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம், நாம் கைவிடப்பட மாட்டோம். வெற்றி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து இயேசு கிறிஸ்து வரும்போது அவரையும் நாம் சந்திப்போம். கண்களை மூடி, ஏசப்பா, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, என்ன நீங்க தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. நான் உங்க பிள்ளையா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்னை பேர் சொல்லி அழைச்சவங்க நீங்க ஆண்டவரே. அதனால நான் இந்த உலகத்துல இருக்கிற வரையிலும், நீர் என்னை சந்திக்கிற வரையிலும் நான் சமாதானமாக வாழ கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க, அந்த அபிஷேகத்தை தாங்க, அந்த வல்லமையை தாங்க, அந்த அறிவை தாங்க, அந்த ஞானத்தை தாங்க. எந்த இடத்திலும் நான் சோர்ந்து போய் விடக்கூடாது, கலக்கம் அடையக்கூடாது, குழப்பம் அடையக்கூடாது. எல்லா நேரத்திலும் சமாதானத்தை தருகிற இயேசுவோடு இணைந்து நான் ஓட எனக்கு கிருபை தாரும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு கிருபையை தாங்க. எங்கள் தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கப்பா. உலகமெங்கிலும் உம்முடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் இந்த நாளில், இந்த வினாடியில் ஆளுகை செய்வதாக. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். அன்பர்களே, கர்த்தரின் குரலை நாம் கேட்டோம். கர்த்தருடைய சத்தம் எவ்வளவு இன்பமாய் இருந்தது. ஒரு விசுவாசத்தை நமக்குள்ளே புகுத்தி விட்டது. ஒரு அஞ்சா நெஞ்சத்தை தந்து விட்டது. ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கை நமக்குள் பிறந்து விட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் முடிந்தவர்கள் எழுந்து நின்றோ, முழங்கால் படியிட்டோ, அல்லது உங்கள் வசதிக்கு ஏற்பவோ மனதை ஒருமுகப்படுத்துவோம். அலைப்பாயும் மனம் அல்ல, ஒன்றுபட்டு நாம் வேண்டுதல் செய்ய போகிறோம். குறிப்பாக உலகம் இன்றைக்கு அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறது. யார் அந்த அமைதியை கொடுக்க முடியும்? அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான். உலகத்தில் சமாதானத்தை கொடுக்க வந்தேன், நான் கொடுக்கிற சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாது என்று சொன்னார் அல்லவா? அவர்தான் சமாதான பிரபு. ஆக உலக அமைதிக்காக முதலாவது வேண்ட போகிறோம். எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் என்று பல வழிகளில் பல காலங்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில தேசங்கள் ஒருவருக்கு ஒருவர் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய வல்லமையை இப்பொழுது வெளிக்கொண்டு வருகிறோம். நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, இளைத்தவர்கள் அல்ல, ஏன் களைத்தவர்களும் அல்ல என்று யுத்தத்தை வலுவிட்டு கொண்டு யுத்தமே கதி என்று இருக்கிற சில தேசங்கள் உமது அமைதியை பெறட்டும் அப்பா. எவ்வளவோ பேர் வாழ்க்கையில் பலவற்றை இழந்து போய்விட்டார்கள். பல குடும்பங்கள் தங்களுக்கு உரிய அன்பர்களை இழந்து விட்டார்கள். இராணுவம் என்ற பெயரில் அநேக இராணுவத்தினர் உயிர் நீத்து விட்டார்கள். கட்டடங்கள், வானுலாவியவைகள் எல்லாம் தரைமட்டமாகிவிட்டது. தகப்பனே, அமைதியை நீர் கொண்டு வர வேண்டும். உம்மால் மட்டும்தான் அந்த அமைதியை தர முடியும். யுத்தம் ஓயட்டம், யுத்தம் இதற்கு மேல் எழும்பாதபடி கர்த்தர் காப்பீராக. இயற்கை சீற்றம் ஒருபுறம் மக்களை வாட்டுகிறது. பல இடங்களில் அதிகமான உஷ்ணத்தினால் பனிக்கட்டிகள் உருகி கடல் நீர் மட்டம் உயருவதினாலே அருகில் உள்ள இடங்களுக்கு ஆபத்து என்று சொல்லுகிறார்கள். ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடி. எல்லாவற்றுக்கும் ஒரே வழி இயேசு, நானே வழி என்று சொன்னீர்.
உம்மால் மட்டும்தான் இந்த வறுமை, இந்த வேதனை, இந்த சோதனையிலிருந்து எங்களை காக்க முடியும். மனமிறங்கி அப்பா, இயற்கை சீற்றங்களோ, பொருளாதார நெருக்கடியோ, ஏது பிரச்சனையோ, அவைகளுக்கு நீர் பதிலாக மாறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். எல்லா தேசங்களிலும் இருக்கிற ஆன்மீக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் சீரும் சிறப்புமாய் இருக்க அருள் தாரும். குறிப்பாக கடவுளின் திருப்பணி, இயேசுநாதரின் திருப்பணி செய்கிற கத்தோலிக்க ஊழிய பெருமக்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை ஊழிய பெருமக்கள், பெந்தேகோஸ்தே ஊழிய பெருமக்களை என் தேவன் கண்ணோக்கி பாரும். வல்லமை உள்ள ஊழியர்களாய் மாற்றும் அப்பா. அவர்கள் நிமித்தம் அவர்கள் இருக்கிற இடங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். யோசேப்பின் நிமித்தம் எகிப்தை ஆசீர்வதித்தது போலவே இந்த ஊழியக்காரர்கள் இருக்கிறது நிமித்தம், அவர்கள் அயராது வேண்டிக் கொண்டிருப்பது நிமித்தம் அந்தந்த பகுதிகளை காத்திரலும். உலகமே இந்த பரிசுத்தவான்களின் ஜெபத்தினால் பாதுகாப்பாய் இருக்கட்டும். கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவரோடு இணைந்து இரவும் பகலும் ஓடிக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். கடைக்கோடி மனிதனும் கூட இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகிவிட வேண்டும் என்று அயராது ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் காத்தருளும். எங்கள் தேசத்தை பாதுகாக்கும் பணியில் பாதுகாத்து கொண்டிருக்கிற இராணுவத்தினர், உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள், போலீஸ்காரர்கள், மருத்துவ குழாமினர், ஆசிரிய பெருந்தகைகள், சுகாதார ஊழியர்கள், அத்தனை பேரையும் கையில் ஒப்புக்கொடுக்கிறேன். அநேகரப்பா நாட்டு நலன் கருதி தங்களுக்கு உரியவைகளை எல்லாம் செலவழித்து மக்களுக்காக பாடுபடுகிறார்கள். தொண்டு நிறுவனங்கள், அவைகளை ஆசீர்வதியும். எங்கள் தேசத்திலும் உமது சமாதானம் நிலவட்டும். மக்கள் ஒருவர் மேல் ஒருவர் அன்புள்ளவர்களாக மாறட்டும். ஒருவரை ஒருவர் காயப்படுத்தாதபடிக்கு கனப்படுத்த கர்த்தர் அருள்தார். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளில் பல தேசங்களில் வேலை நிமித்தம், படிப்பு நிமித்தம் போயிருக்கிறார்கள். அவர்களை பாதுகாத்தரிடம். தகப்பனே, அநேக பெற்றோர்கள் வயசு ஏறிக்கிட்டே போதுப்பா, என் பிள்ளைக்கு ஒரு வரணும் அமையலையே, ஒரு வாழ்க்கை கிடைக்கலையே என்று கதறுகிறார்கள். தெய்வமே கண்ணோக்கி பாரும். சீக்கிரத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை அவர்களுக்கு அமைத்து தாரும். பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ச்சியோடு துணையை பெற்று வாழ உதவி செய்யும். வேலை இல்லை, தொழிலில் நட்டம், அதனால் எங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் என்று வாடிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளை கண்ணோக்கி பார். இப்பொழுது நோய் தாக்கம், எந்த ஒரு நோயாக இருந்தாலும், தொழுநோயோ, உடலெல்லாம் கட்டியோ, வெளியே காண முடியாதபடிக்கு உள்ளே இருந்து வேதனைப்படுத்துகிறதோ, கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்கள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஆஸ்துமா நோய்கள், இழுப்பு நோய்கள், மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. திருமணம் முடித்த ஆண்டுகள் உருண்டோடியும் பிள்ளை இல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் கண்ணோக்கி பாரும். பிள்ளை செல்வம் என்பது உம்மால் வருகிற பாக்கியம். அந்த பாக்கியத்தை தாரும். என் தகப்பனுடைய ஆளுகைக்குள்ளே ஒவ்வொரு சிறு குழந்தையையும், ஒவ்வொரு வயது முதிர்ந்தவரையும், வாலிபர்களையும் உம் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தனித்தனியே ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும். உம் திருக்கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்று ஏதோ ஒரு காரணத்தினாலே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் கர்த்தாவே இரக்கமாயிருந்து சுகத்தை கொடுத்து வீட்டுக்கு கொண்டு வாரும். பிரிந்து போன சில குடும்பங்கள், எங்கள் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, சின்ன பின்னமாகிவிட்டதே, ஏன் இது இப்படி நடந்தது என்று அங்கலாய்க்கும் பிள்ளைகளை சமாதான பிரபு ஆகிய நீர் ஒன்றிணைத்து அவருடைய வாழ்க்கையில் வசந்தம் வீசட்டும், சமாதானம் பிறக்கட்டும் என்று வேண்டுகிறேன். ஆசீர்வதியும். படிப்பை முடித்துவிட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காண்பியும். எதிர்காலம் செழிப்பாய் அமைய அருள் புரிந்தரலாம்.
உமக்கே சகல துதி கனம் மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பர்களே, நமது ஆராதனை முடிவுக்கு வந்துவிட்டது. அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்களேன். அது ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸை, ஒரு தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கையில் விடுதலை பெறுவதற்கு வழிமுறைகள் என்ன என்பதை தமிழ் ஆங்கிலத்தில் இன்று இரவு ஒளிபரப்பு. நமது ஏஞ்சல் டிவியில் மறவாமல் அந்த நிகழ்ச்சி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலையை நிச்சயம் கொண்டு வரும். உங்கள் அருமையானவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். ஒருவேளை இந்த ஆராதனையில் பாதியில் தான் கலந்து கொண்டேன், என்னால் முழுமையாய் பார்க்க முடியவில்லை என்றால் தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்ற யூடியூப் வழியாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதுவும் முடியவில்லை என்றால் நமது ஏஞ்சல் டிவியில் வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு இதே ஆராதனை மறு ஒளிபரப்பாகும், பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you.